நெக்ஸ்ட்டு அனலைசிஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் இன் பீம்ஸ். இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணுறோம், இதில் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து இதில் எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தெரியும், நார்மலாக பீமில் பார்க்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணியிருப்போம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் இந்த எஸ்எஃப்டி பிஎம்டிக்கான நாலேஜ் வந்து இருக்கணும். அப்புறம் கம்பைன்டு ஸ்ட்ரெஸ், ஓகே, எசென்ட்ரிக்கலி லோடட் காலமில் நம்ம பார்த்துருப்போம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். இது எல்லாத்த பற்றினா கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கல அப்படின்னா நம்மளோட வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். யூடியூப்பில் வீடியோ இல்லை அப்படின்னா நம்மளோட ஆப்பில் ரெஃபர் பண்ணுங்கள். சிவில் தமிழன் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதில் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள மேலே டாப்பில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும், லெஃப்ட் கார்னர் டாப்பில். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ கண்டென்ட் இருக்கும். அது உள்ளே போயும் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். யூடியூப்பில் இல்லை அப்படின்னா அதுலேயும் ஒரு சில வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சப்ஜெக்ட் வைஸாக, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் பார்க்குற மாதிரி தான், சேமாக தான் உங்களுக்கு அந்த வியூ எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுலேயே நீங்கள் யூடியூப் மாதிரியே பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்மா பி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பேர் என்னென்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அந்த ஃபார்முலா அந்த டெரிவேஷனில் நம்ம கொண்டு வந்திருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதில் இருந்து அப்படின்னா இதிலேருந்து M/I = F/Y = E/R இதிலேருந்து கொண்டு வந்திருப்போம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் எஃப் டினோட் பண்ணியிருக்கோம், இங்கே சிக்மா பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி வரும், F/Y = M/I. ஓகேவா, இந்த எஃப்பை தான் நம்ம சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். F = M/I × Y அப்படின்னு வரும். I/Y நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா Z அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே தலைகீழாக இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், கீழே Z வந்து போட்டுக்கலாம். அப்போ F = M/Z அப்படின்னு கிடைக்கும். அதாவது சிக்மா B = M/Z அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இது என்னென்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீம் இருக்குது, பீமில் எக்ஸ்டர்னலாக லோடை அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த பீம் என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் ஆகிறதுனால க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. இப்போ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது. ஓகேவா, எக்ஸ்டர்னலாக நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது வரக்கூடியது. அதாவது அந்த பீமில் லோடு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது தான் இது, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ், அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். M/Z அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம அந்த பீமை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். நம்ம சொல்லியிருந்தோம், இந்த டெண்டான் மூலமாக ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரிக், அதாவது ஆக்சியல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் அப்படின்னா அதோட சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், ஓகேவா, அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், டெண்டான் கொடுத்து அதில் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது டெண்டானில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டென்சைல் லோடு அப்ளை பண்ணி இழுப்போம், ஓகேவா, ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இது மூலமாக அதை கட் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேவா, அந்த டெண்டானை கட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், காங்கிரீட்டை உள்ள கம்ப்ரெஸ் வந்து பண்ணும். இப்போ இது மூலமாக என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இதில் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் ஆஃப் அந்த லைன், டெண்டானோட லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் இருக்குது. இது பேர் தான் கான்சென்ட்ரிக் ஆர் ஆக்சியல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டாப்பில் எப்படி ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது, பாட்டமில் எப்படி ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா, டாப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பீமு பெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். ஓகேவா, பீம் இந்த மாதிரி பெண்ட் ஆகும். மேலே கம்ப்ரெஷன் வருது, கீழே வந்து டென்ஷன் வருது. நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மேலே உள்ளதை பாசிட்டிவாகவும் கீழே உள்ளதை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா, கம்ப்ரெஷன் பாசிட்டிவ், டென்ஷன் நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். டாப்பில் சிக்மா டாப்பில் என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா M/Z அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஓகே, M/Z அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதில் எப்படி இந்த டயக்ராம் வேரி ஆகும் நமக்கு தெரியும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே என்ன கம்ப்ரெஷன், கீழே வந்து டென்ஷன். இங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கீழே மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நடுவில் 0 ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும், நடுவில் 0 இருக்கும். இப்போது மேலே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ என்ன, M/Z. அப்போது ப்ளஸ் M/Z அப்படின்னு போடுறோம். ஓகேவா, டாப்புன்னு போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்மா டாப் அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே டாப்பில்
ஓகேவா. டாப்பில் அதோட ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா M/Z கம்ப்ரஷன் மட்டும் தான் இருக்கும் மேலே. ஓகேவா. அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சியல் ஃபோர்ஸ் அது மூலமாக க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதுவும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா. அதுவும் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டென்டான் மூலமாக டென்சைல் ஃபோர்ஸை வந்து கொடுக்குறோம். அதை கட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், கம்ப்ரெஸ் பண்ணும். ஓகேவா. அதை கம்ப்ரெஸ் பண்ணும். இது மூலமாக ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அது பேர் P/A. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா. அது சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது சென்டரில் தான் அப்ளை ஆகுது. அது புஷ் பண்ண தான் செய்யும். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. இதில் சென்டரில் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், யூனிஃபார்மாக இது வந்து இதை கம்ப்ரெஸ் தான் பண்ணும். ஓகேவா. இந்த காலத்தை கம்ப்ரெஸ் தான் பண்ணும். இதுவே இந்த மாதிரி ஒரு ராடு இருக்குது. இந்த மாதிரி ராடு இருக்குது. இதில் டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா சென்டரில், ஓகேவா, சென்டரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும், இதை டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறதுனால இந்த ராடோட லென்த் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேவா. எக்ஸ்பேண்ட் ஆகும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சியலி லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சியலாக தான் நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா. அந்த டெண்டானை கட் பண்ணுறது மூலமாக அது ஆக்சியலாக ப்ரெஸ் பண்ணுது. அப்போ யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் மேலேயும் ப்ளஸ் தான் வரும், கீழேயும் ப்ளஸ் தான் வரும். ஓகேவா. இதில் எந்த வித பெண்டிங்கும் இங்கே காசு பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் P/A நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாட்டமில் நம்ம பார்த்தோம். பாட்டமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் கிரியேட் ஆகும். டென்ஷனை மைனஸில் எடுத்துக்கோம், மேலே ப்ளஸ்ஸு. இந்த மைனஸில் எதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா M/Z. ஓகேவா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. கீழே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மைனஸில் இருக்கும், மேலே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவில் இருக்கும். ஓகேவா. ஆக்சியலி லோடட் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், P/A. ஓகேவா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஆக்சியலி லோடட் காலமில் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சியல் லோடட் டென்சைல் மெம்பராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்ப்போம், ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன, லோட் டிவைடட் பை ஏரியா. ஓகேவா. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சியலி லோடட்டை வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு பாட்டமில் நமக்கு என்ன தேவை, அல்டிமேட்டாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாட்டமில் 0 ஸ்ட்ரெஸ் வந்து வரணும். அப்படி தானே. பாட்டமில் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பாட்டமில் ஸ்ட்ரெஸ் வரல அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து பாட்டமில் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், அங்கே ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அதை டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வரவிடாமல் தடுக்கணும். அப்போ பாட்டமில் என்ன ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் வருது. அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஓகே. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அங்கே வரப்போகிறது கிடையாது. பாட்டமில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் வரப்போகுது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு வரக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் ஃபார் 0 ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் ஃபைபர். கண்டிஷன் ஃபார் 0 ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் ஃபைபர் அப்படின்னா கீழே பாட்டம் ஃபைபரில் 0 ஸ்ட்ரெஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஓகேவா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. பாட்டம் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ -M/Z ப்ளஸ் P/A = 0. இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகுது, மைனஸில் போட்டிருக்கோம். ப்ளஸ் P/A அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்சியல் லோடர்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. P/A = 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். P/A = M/Z அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே. P/A = M/Z அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, P. ஓகேவா. ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ்னால் என்ன, P. அதுதான் என்ன ஆகுது, இங்கே அப்ளை ஆகுது. ஆக்சியலி லோடடா ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா. அப்போது P வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அதை P required = M external × A/Z. இப்போ P required அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். M எக்ஸ்டர்னல்னால் என்ன, எவ்வளோ நமக்கு எக்ஸ்டர்னல் லோடு வருது. எக்ஸ்டர்னல் லோடு வருது எப்படி கண்டுபிடிக்கலாம், M இடம் குறிக்கக்கூடியது பெண்டிங் மூமெண்ட் குறிக்கும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்தால் என்ன போடலாம், WL/4 போடலாம். ஓகேவா. UDL இருந்தால் என்ன பண்ணலாம், WL²/8. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்டர் பாயிண்ட் லோடு அப்படின்னா. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி சப்போர்ட்டட் சென்டர் பாயிண்ட் லோடுனா என்ன, WL/4 போடலாம். ஓகேவா. UDLலாம் என்ன பண்ணலாம், WL²/8 போடலாம். இதை வச்சு M எக்ஸ்டர்னல் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. லோடு W அப்படிங்கிறது லோடு எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. இப்போ A அப்படிங்கிறது காஸ் செக்ஷனல் ஏரியா, Z அப்படிங்கிறது என்ன, செக்ஷன் மாடுலஸ். இதை வச்சு நம்ம P required வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக்கலாக நம்ம லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். செகண்ட் என்ன அப்படின்னா எசென்ட்ரிக்கலாக நம்ம வந்து ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். எசென்ட்ரிக்கலாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா. எசென்ட்ரிக்கலாக அப்படின்னா சென்டரில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா E அப்படின்னு சொல்லுவாங்க, எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இங்கே எங்கே கொடுக்குறோம், P அப்படிங்கிற ஃபோர்ஸ் சென்டர்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ கீழே தள்ளி கொடுக்குறது மூலமாக இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொன்று வரும். அது பேர் என்ன அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒன்று உள்ளே வரும். ஓகேவா. எக்ஸ்ட்ரா இது பேர் என்னென்னா ஒரு மொமெண்ட்டும் உள்ளே வரும். இந்த P அப்படிங்கிற லோடு E அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுறதுனால. ஓகேவா. இந்த மாதிரி நமக்கு ஒரு பீம் இருக்குது, இங்கே ஒரு
லோடு பி அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டிஸ்டன்ஸ் இ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு லோடு ஆக்ட் ஆகுறதுனால இது ஒரு மொமெண்ட்டையும் காஸ் பண்ணும். ஓகே, இது ஒரு மொமெண்ட்டையும் காஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி என்ன ஆகுது, பி அப்படிங்கிற லோடு வந்து அப்ளை ஆகுது. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஈன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பி இன்ட்டு இ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை வந்து காஸ் பண்ணும். ஓகேவா, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பி இன்ட்டு இ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து காஸ் பண்ணுது. இது மூலமாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன், அதாவது எசென்ட்ரிசிட்டியில் ஈயில் ஆக்ட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம், டாப்பில் கம்ப்ரெஷன். ஓகேவா, அப்போ மேலே ப்ளஸ் வரும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் மைனஸ் வரும். அதுதான் நம்ம எழுதியிருக்கோம், எம் எக்ஸ்டர்னல் டிவைட் பை இசட். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட்டு 3 விதமான ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வரப்போகுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் எக்ஸ்டர்னல் அப்படின்னா லோடுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, எம் எக்ஸ்டர்னல் டிவைடட் பை இசட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பிஇ டிவைடட் பை இசட் அப்படின்னு போட்டுருக்கோம். அது பி பை ஏ அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் வரக்கூடியது. என்ன அப்படின்னா, இந்த எசென்ட்ரிக்கலி லோடர் காலம்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு காலம் இருக்குன்னா சென்டரில் லோடு அப்ளை பண்ணோன்னா பி பை ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். அது போக எம் பை இசட் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் கம்பைன்டு டேரக்ட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன எத்தனை ஸ்ட்ரெஸ் நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா, அப்போ பி பை ஏ அப்படிங்கிற ஆக்சுவலி லோடட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகுது. அது போக மைனஸ் பிஇ பை எசட் அப்படிங்கிறதும் ஆக்ட் ஆகுது. மைனஸ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எக்ஸ்டர்னல் நோடான பீம் எப்படி பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இப்போ எக்ஸ்டர்னல் நோடுனால லோடு இப்படி தானே அப்ளை பண்ணுறோம், சென்டரில் அப்ளை பண்ணுறோம். இப்போ சென்டரில் கீழே போயிடும், இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போது இன்டர்னலாக கொடுக்குற இந்த லோடு மூலமாக நமக்கு எப்படி பெண்ட் ஆகும்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இன்டர்னலாக கொடுக்குற லோடுனால பீம் எப்படி பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இது எப்படி பெண்ட் ஆகுது, இங்கே தான் இந்த மாதிரி பீம் இருக்குது. சென்டரில் இருந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, சின்னதாக ஒரு ரப்பர் கூட எரேசர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எரேசர் எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓரளவு சென்டருக்கு கீழே கொஞ்சம் தள்ளி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், மேலே பல்ஜ் ஆகும். ஓகேவா, மேலே பல்ஜ் ஆகும். அப்போ மேலே என்ன க்ரியேட் ஆகுது, மேலே டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ மைனஸில் எடுத்துப்போம். கீழே என்ன க்ரியேட் ஆகுது, கீழே ப்ளஸ்ஸு, அதாவது கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன எரேசர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி. அதில் கீழே அந்த சென்டரில் இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி 2 விரலால் என்ன பண்ணீங்க, ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த மட்டும் 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வளையும். ஓகேவா, இந்த ஸ்கேல் வளையுதில் அதே மாதிரி. இப்போ இதில் மேலே தான் டென்ஷன் க்ரியேட் ஆகுது. மேலே தான் இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையுது, கீழே வந்து கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. அப்போது டாப்பில் இங்கே டென்ஷன் வர்றதுனால பிஇ பை இசட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, பிஇ பை இசட். பிஇ பை இசட் ஏன், பிஇ அப்படின்னா என்ன, பிஇ அப்படிங்கிறது மொமெண்ட்டை குறிக்கப்படுகிறது. இசட் அப்படிங்கிறது என்ன, எம் பை இசட்டுக்கு போடுவோம். பார்த்திங்களா, எம் பை இசட்னு போடுறோம். எம்முக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம், பி இன்ட்டு இ. பி அப்படிங்கிறது என்ன, பினா லோடு, இ அப்படிங்கிறது எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிக்கலி லோடுனால வரக்கூடிய மொமெண்ட்டு. ஓகேவா, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் ஆயிரும். இது ஏன் நெகட்டிவ் ஆகுது, இந்த பீமுக்கு கீழே டென்ஷன் வந்துடும். ஓகே, அப்போ அதனால் பாட்டமில் நெகட்டிவ் போட்டிருக்கோம். ப்ளஸ் பிஇ பை இசட் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்கே கீழே ப்ளஸ் இருக்கும். ஓகேவா, இந்த லோட்னால், அதாவது ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடியது இந்த மாதிரி பெண்ட் பண்ணும். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும். கீழே வந்து ப்ளஸ் வரும், மேலே வந்து மைனஸ் வரும். அது கூட பி பை ஏவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கண்டிஷன் ஃபார் 0 ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம். முன்னாடி பார்த்தோம் கான்சென்ட்ரிக்கலி லோடர். ஓகேவா, கான்சென்ட்ரிக்கலி ஆக்சுவலி லோடர் பார்த்தோம். இப்போ எசென்ட்ரிக்கலி லோடரில் கீழே தான் நமக்கு என்ன வரணும், ஸ்ட்ரெஸ் வந்து 0 வரணும். கீழே ஸ்ட்ரெஸ் 0 வரணும்னா இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, ரெக்கார்டு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போ இது பி மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டு போகணும். இந்த மாதிரி கிடைக்கும், பி பை ஏ ஈக்குவல் டு எம் எக்ஸ்டர்னல் டிவைட் பை இசட் மைனஸ் பிஇ பை இசட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு பிஇக்கு பதிலாக எம் இன்டர்னல் போடலாமா, போடலாம், தாராளமாக போடலாம். ஏன் அப்படின்னா எம் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது லோடுனால எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த பிஇ அப்படிங்கிறது என்ன, இன்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெண்டான் மூலமாக ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா, அந்த பிஇ அப்படிங்கிறது. அப்போ அதனால் அதை என்ன எழுதியிருக்கோம், எம் இன்டர்னல் எழுதியிருக்கோம். எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் எம் இன்டர்னல் இன்டூ ஏ பை இசட். ஓகேவா, இதுக்கு எப்படி ஃபார்முலா ஃபைனலாக கிடைக்குது அப்படின்னா, இந்த பிஏ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், எம் இன்டர்னல் எழுதியிருக்கோம். இப்போ எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் எம் இன்டர்னல், எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோட்னால் வரக்கூடிய மொமெண்ட் மைனஸ் இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய மொமெண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அதுதான் இன்டூ ஏ பை இசட். புரியுதா உங்களுக்கு? பிஇ அப்படிங்கிறது என்ன, எம் இன்டர்னல். இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கான்சென்ட்ரிக்காக கொடுக்கும்போது பி ரெக்கார்டு அப்படிங்கிறது எம் எக்ஸ்டர்னல் இன்டூ ஏ பை இசட் வருது. எசென்ட்ரிக்கலாக கொடுக்கும்போது எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் எம் இன்டர்னல் இன்டூ ஏ பை இசட்னு வருது. ஓகேவா, இதை விட
எசென்ட்ரிக்கலாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸு கம்மியாக தான் தேவைப்படுது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? எசென்ட்ரிக்கலாக கொடுத்தோம் அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியான ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் எம் இன்டர்னல்னு வருது. இப்போ எம் இன்டர்னல் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூவை இதிலிருந்தே மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதை விட ஏதோ லெஸ்ஸாக தான் அங்கே நமக்கு தேவைப்படுது. அப்போ பி ரெக்வயர்டு அப்படிங்கிறது இங்கே லெஸ்ஸாக தான் தேவைப்படுது. அதனால் எசென்ட்ரிக்கலாக தான் என்ன பண்ணுவாங்க, டெண்டான்ஸாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தாலே போதும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி லோடராக கொடுக்கும்போது எம் எக்ஸ்டர்னல் இன்டூ ஏ பை இசட் கிடச்சிது. இங்கே எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் எம் இன்டர்னல் கிடைக்குது. ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஒரு எலமெண்ட்டை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது கம்மியாக தான் நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்பட போகுது. அப்போது எசென்ட்ரிக்கலாக கொடுக்குறதே பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்க பாருங்கள், எசென்ட்ரிக் ப்ரீஸ்ட்ரெஸிங் நீட் லெஸ் ஃபோர்ஸ் தேன் ஆக்சியல் ப்ரீஸ்ட்ரெஸிங் டு மேக் பாட்டம் ஃபைபர் ஸ்ட்ரெஸ் 0. ஓகேவா? புரியுதா? இப்போ டிசைன் ஸ்டேஜஸ், இதில் என்னென்ன டிசைன் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பாருங்கள். 2 டிசைன் ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? 2 டிசைன் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ், பிஃபோர் லோடிங். ஓகேவா? பிஃபோர் லோடிங் வரக்கூடியதை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் லோடிங்னா என்ன அர்த்தம்னா லோடு எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த பீமோ இல்லைனா அந்த ஸ்ட்ரக்சரையோ என்ன பண்ணல, நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? யூஸுக்கு கொண்டு வரல, புழக்கத்துக்கு கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா? சர்வீஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வீஸ் ஸ்டேஜ்னால் அது ஒர்க்கிங்கில் இருக்குது, அதில் ஏதோ லோடு அப்ளை பண்ணுறோம், அதில் லோடை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது பேர் என்னென்னா சர்வீஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப்டர் த லோடிங், லோடு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஒன்லி டியூ டு த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ்னால் என்ன அர்த்தம்? லோடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? லோடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்கும்? ப்ரீஸ்ட்ரெஸிங் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ப்ரீஸ்ட்ரெஸிங் மூலமாக கொடுத்த ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். நோ எக்ஸ்டர்னல் லோட் ஆர் அப்ளைடு. எக்ஸ்டர்னலாக இந்த வித லோடும் அப்ளை பண்ணலை. ஓகேவா? சர்வீஸ் ஸ்டேஜ்னா என்ன? ஆஃப்டர் த லோடிங். ஆஃப்டர் த லோடிங்னா என்ன? ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பை த போத் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லோட். ப்ரீஸ்ட்ரெஸிங் மூலமாக கொடுத்த ஃபோர்ஸும் அது உள்ளே இருக்கும். நம்ம ஏற்கனவே கொடுத்துருவோம், டெண்டானெலாம் ஸ்ட்ரெச் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி அதில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சுருக்கோம், அதுவும் இருக்கும். எக்ஸ்டர்னல் லோடும் அதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் லோட்னா என்ன? நம்ம ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்ட்ரக்சரில் லோடை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடும் அதில் ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சர்வீஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுலையும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அனலைசிங் மெத்தட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட், லோட் பேலன்சிங் கான்செப்ட், ஃபோர்ஸ் மெத்தட். ஓகேவா? நம்ம முக்கியமாக இதில் கேட்கக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் அண்ட் லோட் பேலன்சிங் கான்செப்ட் மட்டும் நம்ம இதில் பார்த்தாலே போதும். ஃபோர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? இப்போ இந்த 2 மெத்தடையும் பார்த்துடலாம். 2 மெத்தடும் ரொம்ப சிம்பிள். நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான். அந்த ஸ்ட்ரெஸ் எங்கெங்கே ஆக்ட் ஆகுது, டாப்பில் எப்படி ஆக்ட் ஆகுது, பாட்டமில் எப்படி ஆக்ட் ஆகுது, அதை பற்றி தான் இதில் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் எப்படி வேரி ஆகும் நமக்கு தெரியும். டாப்பில் எப்படி இருக்கும்? டாப்பில் ப்ளஸ் எம் பை இசட் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி தானே? எம் எக்ஸ்டர்னல் டிவைட் பை இசட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா மேலே வந்து கம்ப்ரெஷன், கீழே வந்து டென்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இந்த லோடுனால், அதாவது ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ்னால் கொடுக்கக்கூடியது எப்படி இருக்கும்? மேலே இந்த மாதிரி இருக்கும், மேலே மைனஸ் இருக்கும், கீழே வந்து ப்ளஸ் இருக்கும். கம்ப்ரெஷன் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷ்னலாக டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அந்த லோடு மூலமாக வரக்கூடியது, பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் என்ன இருக்கும்? பாட்டமில் டென்ஷன் இருக்கும். ஓகேவா? பாட்டமில் டென்ஷன் இருக்கும். டென்ஷன் எப்படி எடுத்துக்கோம்? மைனஸில் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு பிஇ அப்படிங்கிறது என்ன? ப்ரீஸ்ட்ரெஸ்னால் கொடுத்தது. அது பாட்டமில் என்ன இருக்கும்? ப்ளஸில் தான் இருக்கும். ஓகேவா? அது கூட ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது. ஸ்ட்ரெஸ் அட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ்னால் என்ன அர்த்தம்? பிஃபோர் லோடிங். ஓகேவா? பிஃபோர் லோடிங்னா இந்த ரெண்டும் இருக்காது. இந்த ரெண்டையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிருங்க, டாப் ஃபைபர் பாட்டம் ஃபைபர்னு சொல்லி போட்டுட்டு. ஓகேவா? ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் லோடு மூலம் வரக்கூடியது தான் எம் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மொமெண்ட்டை இப்போ எக்ஸ்டர்னலாக லோடு கொடுக்கல, பிஃபோர் த லோடிங். ஓகேவா? எது ஸ்டேஜ்? ஸ்ட்ரெஸ் அட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜில் பார்க்குறோம். இப்போ எக்ஸ்டர்னல் லோடு இருக்காது அப்படின்னா அங்கே பி பை ஏ மைனஸ் பிஇ பை இசட் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. சர்வீஸ் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3மே வந்துடும். சர்வீஸ் ஸ்டேஜ்னால் என்ன அர்த்தம்? அந்த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸும் உள்ளே இருக்கும், லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அங்கே என்னென்ன எக்ஸ்டர்னலாக க்ரியேட் ஆகுதோ அதுவும் உள்ளே இருக்கும். அப்போ 3மே இங்கே இருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இது நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்கலாம். சர்வீஸ் ஸ்டேஜில் என்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜில் என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸ்ட்ரெஸ் அட் லெவல் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் அதே ஃபார்முலா தான். எங்கே நம்ம ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டமில். டென்ஷன் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் வருது. இப்போ அந்த பாட்டமில் உள்ளதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? அனலைசிங்க எடுத்துக்கிறோம். இப்போ என்ன வருது? பி பை ஏ பிஇ பை இசட்
மைனஸ் எம் எக்ஸ்டர்னல் டிவைடட் பை இசட் அப்படின்னு போடுவோம். இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஐ பை ஒய் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஓகேவா, இசட்டுக்கு பதிலாக ஐ பை ஒய் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இங்கே இந்த ஒய் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ராய்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம லோடை கொடுக்குறோம், அதாவது சென்ட்ராய்ட்லேருந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அந்த லோடுக்கும் உள்ள மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஈயை குறிக்கக்கூடியது. ஓகேவா, அதான் இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இ அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா, இங்கேயும் அப்படி தான் இசட்டுக்கு பதிலாக ஐ பை ஒய் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இ மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும், பி ஸ்கொயர் டிவைடட் பை ஐ மைனஸ் எம் எக்ஸ்டர்னல் இன்ட்டு இ டிவைடட் பை ஐ அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஓகேவா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பி பை ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பி ஸ்கொயர் டிவைட் பை ஐ அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இது நமக்கு எக்ஸ்டர்னலாக கொடுத்தது, அது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்படி தானே, எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய லோடு மைனஸ் ஆயிரும். இப்படி தான், ஏன்னா எக்ஸ்டர்னலாக தான் கொடுக்குறோம். அப்போ சிக்மா பினால் இந்த ரெண்டு தான் நமக்கு க்ரியேட் ஆகும், இது வந்து மைனஸ் ஆயிரும். ஓகே, இந்த ஃபார்முலா முக்கியம், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா லோட் பேலன்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட எய்ம் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வந்து உள்ளே வரக்கூடாது. ஓகேவா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே வரக்கூடாது. ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்தால் பரவாயில்ல, பெண்டிங் வந்துச்சு அப்படின்னா அது டென்ஷனையும் கூட்டிகிட்டு வரும் உள்ள. ஓகே, டென்ஷனையும் உள்ளே கூட்டிகிட்டு வரும். டென்ஷனை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது டேஞ்சர், அது நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப டேஞ்சர். அப்போ டென்ஷன் வந்து வரக்கூடாது. அப்போ அந்த டென்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ டென்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எம் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இந்த பிஇ கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேம் மொத்தமாக 0 ஆயிரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு, நல்லா கவனிக்கணும். எம் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக எம் எக்ஸ்டர்னல் மைனஸ் பிஇ. ஓகேவா, இந்த பிஇ அப்படிங்கிறது எம் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சுன்னா இந்த டேம் மொத்தமாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ சிக்மா டாப் சிக்மா பாட்டம் அப்படிங்கிறது பி பை ஏ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, புரியுதா, இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலாலேருந்து தான் எடுத்துருக்கோம் அப்படியே. ஓகேவா, அது ப்ராக்கெட்குள்ளே அங்கே வெளியில் போட்டிருப்பேன், இங்கே ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன். ஓகே, அதுதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி சேம் தான். இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணியிருப்போம், அப்படியே எடுத்துருப்போம். ஏன் இதை கொண்டு வராங்க, லோட் பேலன்சிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன, எக்ஸ்டர்னல் லோடுக்கு ஈக்குவலாக எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய மொமெண்ட் எம் எக்ஸ்டர்னல், இந்த பி இன்ட்டு இ அப்படிங்கிறது என்ன, நம்ம இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் னால வரக்கூடிய அந்த மொமெண்ட்டு, இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் டேமும் 0 ஆயிரும். டோட்டல் டேமும் 0 ஆனால் நார்மலாக நமக்கு ஆக்சியல் லோடரில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பி பை ஏ மட்டும்தான் வரும். பி பை ஏ மட்டும்தான் வருது அப்படின்னா அங்கே ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் வருது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதுவுமே வரல. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம தூக்கிட்டோம். ஓகேவா, அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், இன்னுமே நல்லா சேஃபாக இருக்கும். ஓகே, இன்னுமே நல்லா சேஃபாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. லோட் பேலன்சிங் கான்செப்ட்னா என்ன, அந்த எக்ஸ்டர்னல் மொமெண்ட் வந்து எவ்வளோ வருதோ, எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த லோட்னால் வரக்கூடிய மொமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பி இன்ட்டு இ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது ரெண்டே ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், எம் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இது ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒன்றுனா என்ன அர்த்தம், இந்த டோட்டல் டேமும் 0 ஆயிரும். அப்படி தானே, அப்போ பி பை ஏ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பி பை ஏ மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இந்த பி பை ஏ மூலமாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எம் எக்ஸ்டர்னல் அப்படின்னா யூடிஎல் லோடு அப்ளை பண்ணுறோன்னு எடுத்துக்கோங்க, WL²/8ன்னு கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், பி இன்ட்டு இக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். என்ன சொன்னோம், எம் எக்ஸ்டர்னலை பி இன்ட்டு இக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னோம், அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ பி அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா, WL²/8E. WL²/8E போட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம கிடச்சிரும். புரியுதா, இதுதான் லோடிங் பேலன்சிங் கான்செப்டில் நம்ம கற்றுக்கக்கூடியது. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் இஸ் மெயின்லி யூஸ் டு கவுண்ட்ராக்ட் ஆர் பேலன்ஸ் த எக்ஸ்டர்னல் லோட். ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அல்டிமேட்டாக எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த லோடுனால் வரக்கூடிய அந்த மொமெண்ட்டை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறோம். டெண்டான்ஸ் ஆர் அரேஞ்ச் ஸோ தட் த எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் ஃபாலோ த ஷேப் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகேவா, அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதே ஷேப்புக்கு இந்த டெண்டானை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிடும். அதை எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய மொமெண்ட்டாக கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் அங்கே வரும். அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வராது, டென்ஷன் வராது, ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல லாங் லைஃப்க்கு உழைச்சி நிற்கும். ஓகேவா, இஃப் திஸ் டன் பெர்ஃபெக்ட்லி ஃப்ளக்சுரல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேன் பி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ஓகே, ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆயிரும். ஏன் அதை எலிமினேட் பண்ணுறோம், டென்ஷன் உள்ளே வரக்கூடாது. ஓகேவா, இப்போ கேரி ஒன்லி யூனிஃபார்ம் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. அதாவது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய அந்த பி பை ஏ அப்படிங்கக்கூடிய அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அதனால் நமக்கு சேஃபாக இருக்கும். By choosing an appropriate tendon profile, the vertical transverse component of the pre-stress force can balance external load like UDL or point load.
ஓகேவா. எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே டென்டானோட ப்ரொஃபைலை நம்ம பில்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் வரக்கூடிய அந்த மொமெண்ட்டும் இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய இந்த ப்ரீசஸிங் மூலமாக கொடுக்கக்கூடிய மொமெண்ட்டும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் வரும், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அங்கே வராது. அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி ஓகேவா. இந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, லைட்டாக பெண்ட் பண்ணிப்பாங்க, அந்த கவ்வாக கொண்டு வருவாங்க, பெண்டிங் மூமெண்ட்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக பல்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டக்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இது வழியாக தான் கம்பியை உள்ளே கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு. இப்போ அண்டர் லோடில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. லோடு கொடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக பெண்டிங் ஆகுது. ஓகேவா. இந்த மாதிரி பெண்டிங் ஆகுது. நம்ம ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பெண்டிங் ஆகுது. ஓகேவா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஈக்குவல் பண்ணிடும். இந்த பீம் ஃபைனலாக பார்க்கும்போது இப்படியே இருக்கும், ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஓகேவா. ஃபைனலாக பார்க்கும்போது அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா அது ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த டெண்டானுக்குள்ளே இந்த டெண்டான் என்ன பண்ணுவாங்க, இந்த டக்ட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட் போடுவாங்க. காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹார்டன் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா. இதுதான் லோட் பேலன்சிங் கான்செப்டில் என்ன சொல்கிறோம். லோட் பேலன்சிங் கான்செப்டில் P/E அப்படிங்கிறது எம் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது எப்படி நமக்கு கிடைக்குது, நமக்கு தெரியும். இங்கே ஒரு பீமை எடுத்துக்கிறாங்க, என்னென்னா எஸ்எஸ்பி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதில் எம் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா WL²/8 அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு தெரியும் நார்மலாக பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா. எங்கே மேக்ஸிமம் இருக்கும் கேட்டிங்கன்னா சென்டரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். சென்டரில் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் தான் இருக்கணும். ஏன் சென்டரில் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் டெண்டானோட ப்ரொஃபைல் பெண்டிங் மூமெண்ட் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரிவர்ஸில் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா. அந்த டென்ஷனை இங்கே கம்ப்ரஷனை வச்சு நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதை ஆப்போசிட்டாக நம்ம கொடுப்போம். WL²/8 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ எம் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, P/E போடலாமா. எம் எக்ஸ்டர்னல்னால் என்ன, எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறோம், அந்த P/E ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ P/E போடலாம். அப்போ WL²/8 அப்படிங்கிறத ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ E=WL²/8P. ஓகே. இதுவும் எனக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சிம்பிள் தான். மேக்ஸ் அதாவது எசென்ட்ரிசிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் சென்டர் பாயிண்ட் லோடாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணும். ஓகேவா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எதாவது நம்ம கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அட் மிட் ஸ்பேனில் அட் சப்போர்ட்டில் எவ்வளோ இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் 0 தான் இருக்கும். அப்படி தானே. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ சப்போர்ட்டில் 0. ஓகேவா. சப்போர்ட்டில் 0. அப்போ எம் எக்ஸ்டர்னல் = 0, P = 0. அப்போ E = 0னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி வேணாம். ஓகே. இதுதான் இந்த கர்வ்டு போர்ஷன் வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. இந்த ப்ரொஃபைல், இந்த டெண்டானோட ப்ரொஃபைலே எப்படி இருக்குது, கர்வ்டாக இருக்குது. ஏன் கர்வ்டாக இருக்குது, எங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். சப்போர்ட்டில் என்ன இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் 0 தான் இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் 0 இருக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு மேக்ஸ் கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நேராக போயிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளோட ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸை லிமிட்டடாக நல்ல எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக கொடுக்கலாம். இது மூலமாக ஸ்ட்ரக்சர் நல்லா லோடு தாங்கும், நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. அதான் இதோட கான்செப்ட். இங்கே அதே தான் சொல்லியிருப்போம். லோட் பேலன்சிங் கான்செப்டை வச்சு தான் இந்த டெண்டான் ப்ரொஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபாலோஸ் த ஷேப் ஆஃப் த இன்வெர்டட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இப்போ இதான் இன்வெர்டட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஏன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த எக்ஸ்டர்னல் டவுன்வர்ட் லோட் ப்ரொடியூசஸ் மொமெண்ட் எம் எக்ஸ்டர்னல் பை ப்ரொவைடிங் எசென்ட்ரிக்கல் ப்ரீஸ்ட்ரெஸிங் அண்ட் அப்வர்ட் த்ரெஸ்ட் இஸ் இன்டியூஸ்ட். ஓகே. அப்வர்டாக ஒரு த்ரெஸ்ட் வந்து இன்டியூஸ் பண்ணுது. இது எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய அந்த பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் வரும். கம்ப்ளீட்லி கவுண்டர் த எக்ஸ்டர்னல் லோட் யூஸிங் த இன்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ். ஓகேவா. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறோம், கவுண்ட்ராக்ட் பண்ணிடுறோம். எதை வச்சு, இன்டர்னல் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸை வச்சு. இப்போ ஒரு அந்த கண்டிஷன் நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன் தான் என்ன, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. இந்த மாதிரி தான் இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், டெண்டானோட ப்ரொஃபைல், அதாவது அந்த டெண்டானை இதே ஷேப்புக்கு வளைச்சி வச்சுருவாங்க. புரியுதா உங்களுக்கு. இதுக்கு நம்ம பார்த்துருந்தோம் Emax = WL²/8P. நெக்ஸ்ட் என்ன, கேண்டிலிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோடு. இதுக்கு எப்படி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நெகட்டிவாக க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா ஹாகிங்னா இந்த பீமை இப்படி வளைக்கும். ஓகேவா. இந்த இடத்துல ஒட்டியே இருக்கும். இங்கே சப்போர்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒட்டியே வரும். ஒட்டி வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகும்போது இது வந்து ஹாகிங் ஆகுது. அதனால் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டு. இப்போ இந்த
பெண்டிங் மூமெண்ட் ப்ரொஃபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட் ப்ரொஃபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது மூலமாக இந்த இடத்துல இமேக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஏன் இமேக்ஸ் போடுறோம்? பெண்டிங் மூமெண்ட் கேண்டிலிவர் பீமுக்கு எங்கே மேக்ஸிமம் இருக்குது? இங்கே தான் மேக்ஸிமம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? W × L அளவுக்கு இருக்குது. அப்போ WLக்கு ஈக்குவலாக இந்த P × E போடலாமா? P × E, இமேக்ஸ் வந்து WL/P அளவுக்கு இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த எசென்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுக்கணும்? WL/P அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல 0 பெண்டிங் மூமெண்ட். அப்போ இந்த இடத்துல எசென்ட்ரிசிட்டி 0. எசென்ட்ரிசிட்டினா என்ன மீனிங்? பேசிக்காக எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா ஆக்சியலாக அந்த ஆக்சியல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைன், அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படிங்கிறது தான் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது இது சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. அப்போ சப்போர்ட்டில் தான் இமேக்ஸ் இருக்கும். எங்கே 0 இருக்கும்? சென்டரில் 0 இருக்கும். ஓகேவா, இது நெகட்டிவ். ஓகேவா, நெகட்டிவ் ஷேப்பில் வர்றதுனால இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட்டோம் அப்படின்னா மேலே தானே போடணும். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட்டோம் அப்படின்னா மேலே தான் வரும். பாசிட்டிவ் சைடாக அந்த டெண்டான் ப்ரொஃபைல் வந்து வரும். ஓகேவா, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி ட்ரா பண்ணலாம்? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். சாகிங் தான் வரும். ஓகேவா, சாகிங். அப்போ பாசிட்டிவ் WL/4. டெண்டானோட ப்ரொஃபைல் எங்கே இருக்கும்? டெண்டானோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். கரெக்டாக இமேக்ஸ் அப்படின்னா என்ன? WL/4P. WL/4P எப்படி வந்துச்சு? WL/4 = E × P இருக்கும். நமக்கு தேவை E தான். அப்போ P எங்கே கொண்டோம் அப்படின்னா WL/4P அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் அந்த மேக்ஸிமம் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. இங்கே சப்போர்ட்டில் என்ன ஆயிரும்? பெண்டிங் மூமெண்ட் 0 ஆயிரும். அப்போ இங்கேயும் நம்ம 0 பண்ணிடுறோம். எசென்ட்ரிசிட்டினா அந்த கேபிள் என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு வந்து அந்த சென்டர் லைனில் கொண்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து பண்ணுவாங்க, அதாவது ஸ்ட்ரெச் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இது மூலமாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். எங்கே நமக்கு தேவைப்படுதோ அங்கே வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்கள் கப்புள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். சியர் ஃபோர்ஸ் இருக்காது. சியர் ஃபோர்ஸ் வந்து 0 தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் லைன் வந்து எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுறோம்? இது வந்து இந்த மாதிரி சேக் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி சேக் ஆகும். சேக் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா, பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே நெகட்டிவ் சைடில் டெண்டான் ப்ரொஃபைல் வந்து போடுறோம். இமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இமேக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? M = PE. இங்கே ரொட்டேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். எம்முக்கு ஈக்குவலாக தான் மொமெண்ட்டே இருக்கும். எம்முக்கு ஈக்குவலாக தான் மொமெண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது M = P × E. இன்டர்னல் மூமெண்ட் எவ்வளோ? P × Eக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இமேக்ஸ் = M/P அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, இதில் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஒரு சில ஷேப் வந்து கொடுத்துருப்பேன். அதோட லோடிங் டயக்ராமும் கொடுத்துருப்பேன். அதுக்கு என்னென்ன ஷேப்பில் டெண்டான் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலாம், எக்ஸாமுக்கு கேட்கலாம். அதோட மெம்பரோட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இந்த ப்ரீஸ்ட்ரெஸில் இதில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசைன்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் ப்ரீஸ்ட்ரெஸிங்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷனிங்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாண்டு இதில் எப்படி டிரான்ஸ்மிஷன் லென்த்து இதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. செகண்ட் பார்ட் இந்த டிசைனு. தேர்ட் பார்ட் என்னென்னா இந்த லாஸஸ். ஓகே, அந்த லாஸஸில் தான் கொஷின் வந்து கேட்பாங்க. பிஃபோர் லோடிங் ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜில் என்னென்ன லாஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் ஆஃப் கான்க்ரீட், ஃப்ரிக்ஷன் லாஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ் ஸ்லிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸஸ் அட் சர்வீஸ் ஸ்டேஜ் ஆஃப்டர் த லோடிங், ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் கான்க்ரீட், க்ரீப் ஆஃப் கான்க்ரீட், ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல். இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஈஸி தான். லாஸ் டியூ டு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங். ஓகேவா, எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே எலாஸ்டிசிட்டியை பற்றி பேசுகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெண்டானை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதோட எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே தான் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே தான் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்போனா தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். அது மூலமாக கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து உள்ளே கொடுக்கும். அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை உள்ளே கொடுக்கறது மூலமாக அது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணும். இந்த எலாஸ்டிக் லிமிட்லேயே கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணதும் இந்த டெண்டானை என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணுறீங்க. கட் பண்ணதும் என்ன ஆகும், இது வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகேவா, கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, என்ன ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். நல்லா இழுத்து ரப்பர் பேண்டை இழுத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். இப்போ இந்த கம்ப்ரெஸ் ஆகும்போது இந்த காங்க்ரீட்டும் சேர்ந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஓகேவா, இந்த காங்க்ரீட்டும் அந்த டெண்டான் அந்த ராடும் கனெக்டில் இருக்கிறதுனால இந்த காங்க்ரீட்டும் சேர்ந்து கம்ப்ரெஸ் ஆகும். இப்போ கம்ப்ரெஸ் ஆகிறதுனால டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம டெண்டானில் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா இழுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாண்டு மூலமாக கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கான்க்ரீட்டில் க்ரியேட் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்ராக்ட் பண்ணுது. இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே கம்மியாயிரும். ஓகேவா,
இப்போ இந்த டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் ஒரு சின்ன சின்ன லாஸ் வந்து நடக்கும். ஓகேவா, சின்ன சின்ன லாஸ். இப்போ பைப் வழியாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக இன்னொரு இடத்த போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா சேராது, கொஞ்சம் லாஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்டர்னலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்னால நடக்கிறதுனால அங்கே ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் லாஸ் ஆகுது. அது என்ன மாதிரி லாஸ் ஆகுதுன்னா, அந்த டென்சைல் லோடு கொடுத்து அந்த ராடை இழுத்து வச்சுருக்கோம், அது கம்ப்ரஸ் ஆகுது, கட் பண்ணதும் கம்ப்ரஸ் ஆகுது. அதோடு சேர்த்து இந்த காங்கிரீட்டும் சேர்ந்து என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. இந்த கம்ப்ரஸ் ஆகுதுனால ஒரு சில போர்ஷன் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 2 வால் இருக்குது. ஓகேவா, 2 வால் இருக்குது. இந்த வாலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரப்பர் பேண்டை வந்து கட்டியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே ஒரு வால் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வால் இருக்குது. இந்த வாலில் ஒரு ரப்பர் பேண்டை வந்து நம்ம வந்து கட்டியிருக்கோம். இப்போது இந்த ரப்பர் பேண்டை இழுத்து ஓகேவா, இந்த ரப்பர் பேண்டை இழுத்து 2 சைடு இழுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும். இந்த கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த வாலையும் சேர்த்து இழுக்குது. ஓகேவா, அந்த வால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு, இந்த வால் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேவா, வால் பக்கத்தில் வர்றதுனால இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருந்தோம், அதே ஸ்ட்ரென்த்து இல்லாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிருக்கும், இதில் ரெடியூஸ் ஆகிருக்கும். அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இது மூலமாக அதில் இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது அது வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோடை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த டெண்டான்லையும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிரும், டெண்டானில் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். அப்புறம் இந்த காங்கிரீட்டில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும், அதுவுமே டிக்ரீஸ் ஆகிரும். ஏன் அப்படின்னா இது மூவ் ஆகுறதுனால, இது பக்கத்தில் மூவ் ஆகுறதுனால இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இது பார்த்துக்கோங்க, இது எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் எதனால் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கான ஃபார்முலா இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரெயினை நம்ம ரெண்டுலேயுமே ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயின் காம்பட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னோம். இங்கே ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் இடையில உள்ள ஸ்ட்ரெயினை பற்றி பேசுகிறதுனால இந்த 2 ஸ்ட்ரெயினையும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவேட் வந்து பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். எம் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். எம்னா என்ன அப்படின்னா ES/EC அப்படின்னு சொல்லுவோம். 2 மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா, 2 மெட்டீரியலுக்கும் ரேஷியோ எடுத்தோம், அதாவது யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸோட ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அது பேர் தான் மாடுலர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணக்கூடியது. ஓகேவா, இது ES/EC அப்படின்னா இதுக்கு பதிலாக எம் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். அப்போ சிக்மா எஸ் ஈக்குவல் டு சிக்மா சி இன்ட்டு எம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இந்த சிக்மா எஸ்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஷார்ட்டனிங்கான லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஸஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், எம் வந்து மாடுலர் ரேஷியோ, சிக்மா சி அப்படிங்கிறது காங்கிரீட்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டெண்டான் வந்து ப்ளேஸ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சிக்மா சி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரிப்ரசன்ட்ஸ் லாஸ் இன் ஸ்டீல் ஸ்ட்ரெஸ் டியூ டு எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் ஆஃப் த காங்கிரீட். ஓகேவா, புரியுதா? எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.